நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே தங்களுடைய மாமிச இச்சையை நிறைவேற்றுவதற்கு சத்ரு சில மனிதர்களை அப்படியே கட்டவிழ்த்து விட்டு இருக்கான். வாலிப தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சில அப்படி இச்சையினுடைய கட்டுனாலே பிடிக்கப்பட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய நயமான பேச்சினாலே அப்படியே பிள்ளைகளை தன்னுடைய கரத்துல இழுத்து எடுத்துறாங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். இந்த உலகத்துல ஒரு கூட்டம் அப்படியே அலையுது. அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆனவங்களே அப்படிதான். சரி, நிறைய ஆண்கள் தான் அதுல ரொம்ப நீங்க கவனமா அதுல வாழணும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒன்று நல்லா நினைச்சுக்குங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிற பாவம் விபச்சார பாவம். இந்த விபச்சார பாவத்திலே இருக்கிறவர்கள், இந்த விபச்சாரத்திலே விழுகிறவர்கள், இன்னொரு மனைவிய இன்னொரு நபரை இல்லைன்னா திருமணத்திற்கு முன்பாகவே தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே தண்டனை அன்னைக்கு நிறுத்தப்பட்டாலும் இந்த பாவத்துல விழுறவங்க யாரா இருந்தாலும், நீ எவ்வளவு ஆண்டவரை நேசிச்சாலும் தண்டனை நீ அனுபவிச்சே ஆகும். ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யார் அப்படின்னா இந்த தாவீது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச பிள்ளை. ஆண்டவர் அவன்கிட்ட பேசினாரு, ரகசியங்களை பேசினாரு. அவனை தான் கர்த்தர் தான் அவனை உருவாக்குனாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு பாருங்க, அது வரைக்கும் என்ன இருந்தாலும் ஆண்டவரத்துல கேட்டு செய்யறவன் இந்த பட்சேவாள் என்கிற அந்த லேடி அந்த பாவத்துல விழுந்ததற்கு பிறகு அவன் எவ்வளவு மோசமானவனா போனான் பாருங்களேன். அவன் சொல்றான், ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்குது அப்படின்னா கர்த்தருக்கு அப்படி பயப்படுறவன். நம்ம ஒருமித்து தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்னும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டவன். அவ்வளவு ஸ்பிரிச்சுவல். ஆண்டவர் அப்படி நேசிச்சவன். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு ராஜாவா இருந்த போதிலும் கூட அந்த மரியாதை எதையுமே பார்க்காம கர்த்தருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி கர்த்தரை ஆராதிச்சவன். எதுலையுமே ஆண்டவரை விட்டு கொடுக்காதவன். ஆனா இந்த பட்சேவாள் விஷயத்துல அவன் விழுந்ததற்கு பிறகு அவன் கொலை செய்யறதுக்கு கூட தயங்கல. கொலை செய்யறது கூட தயங்கல. அவனுடைய பாருங்க, இந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவனை பிசாசு படிப்படியா மோட்டிவேட் பண்ணி கடைசியில கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டான். இந்த பாவத்துல மட்டும் ஒரு மனுஷன் வெளியே வராம விழுவானே, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த பாவத்துல நீங்க துணிகரமா இருப்பீங்கன்னா இது உங்களை கொலை வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுரும். கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். பி கேர்ஃபுல். நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு தெரியாது. ஏதோ ஒன்றை பண்ணினா, ஆனா நம்புறேன் ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்லை. கர்த்தர் அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தது உண்மையானால் இந்த மாமிச இச்சைகளை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார். உங்களுக்கு ஜெயிக்க கிருபை செய்வார். அவரால முடியாதது எதுவுமே இல்லை.